எல்லா சேனல்லையும் இடுதாங்க. நாங்கள் சேனல் பார்த்துட்டு தான் இங்கே இந்த கோயிலுக்கு வந்தோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வரணும் எல்லாருமே. सुगन्धिं पुष्टिं वर्धनाम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो वृक्षयमावृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिं वर्धनाम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो वृक्षयमावृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिं वर्धनाम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो वृक्षयमावृतात् மலையாள சேனலில் பார்த்தோம். மலையாள சேனலில் பார்த்துட்டு இப்போ நாங்கள் தமிழ் சேனலில் சொல்லுதோம். தமிழில் எல்லா மக்களுக்கும் வேண்டி தமிழில் சொல்லுதோம். இந்த மலையாள வீடியோ பார்த்துட்டு தான் இந்த கோயிலுக்கு வந்தோம். லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு வந்தோம். நல்ல விசேஷமாக இருக்கும். எல்லோரும் வரணும் இந்த கோயிலுக்கு. ஒரு மலையாளம் சேனல் ஒரு வீடியோ பார்த்தேன். வீடியோவில் கேரளாவிலேருந்து நானும் வந்து பார்த்தேன். கேரளாவிலேருந்து ஏகப்பட்டவர் ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகு நல்லது தான் கிடச்சிருக்கு அப்படின்னு ரிசல்ட்டு. ஒரு 80% 100% குழந்தை எல்லாம் கிடச்சிருக்குன்னு அந்த கேரளாக்காரங்களே 50 கிலோமீட்டர் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டால் 10 கண்ணூர்லேருந்து வரேன், தலசேரியிலேருந்து வரேன், அங்கேருந்து வரேன், இங்கேருந்து வரேன், பல்லூர்லேருந்து வரேன்னு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு அந்தப்புறம் உள்ள ஆள்லாம் வந்தாங்க. வந்து நானும் விசாரித்தேன், எப்படி இந்த கோயிலை பற்றி இப்படி சொல்லுதாங்களே, நாங்களும் 2 மூட்டோம், நானும் கஷ்டப்படலாம் இருக்கேன், நானும் வந்தேன் என்னன்னு அவங்ககிட்ட கேட்டதுக்கு, இப்போது ஒரு முதல்ல ரொம்ப இருந்துச்சு, கஷ்டமாக இருந்தது, எங்கள் குடும்பமே கஷ்டம், சாப்பாடு கூட வழி இல்லை, ஒரு வீடு கட்ட முடியல, ஒரு பிள்ளை இல்லை, அப்படி அந்த அளவுக்கு கஷ்டத்தை எல்லாம் சொன்னாங்க. நான் 2-3 வட்டம் வந்து பார்த்தேன். அந்த பிறகு பரவாயில்ல அப்படின்னு கேரளாக்காரங்களே சொல்லுவாங்க. அதில் நான் பக்கத்தில் விசாரித்ததில் அவங்க வட்டம் வந்து பார்க்க நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லதாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் அவங்க இந்த வீடியோவில் இருந்து அவன் பக்கத்தில் அவங்க விசாரித்ததில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. வந்து பாருங்கள் ஒரு வட்டம். செல்லில் பார்த்தேன். கேரளாவில் இது கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் பாரிப்பள்ளி இந்த கோயிலுக்கு வந்து கோயிலை பற்றி ரொம்ப ஃபேமஸாக சொன்னாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கல்யாணம் முடியாத ஆளுக்கு கல்யாணம் முடியும், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் மெனக்கிட்டு இதுக்கு தமிழ்நாட்டில் இருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கு வீடு இல்லாமல் தான் இருந்துச்சு. இப்போ வீடு கட்டி நான் சந்தோஷமாக இருக்கேன். என் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது.